திருமாங்கல்யம் வந்து கட்டுறது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அம்பாளுக்கு திருமாங்கல்யம் கட்டும்போது எல்லாரும் கும்பத்தை கட்டலாம். புக்கு பைக்கில் இருக்குமா? புக்கு எல்லாருக்கும் பைக்கில் இருக்குமா? புக்கு இல்லையா யாருக்கும்? कवितजम्बू बलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. எல்லாரும் பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையார் வச்சிருக்கிறோம். நமக்குள்ள அந்த பிள்ளையாரை வந்து நம்ம மனசுல தியானம் பண்ணிட்டு இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கும்ப கலசத்துல நம்ம அம்பாவை கொண்டு வர போறோம். கவனிச்சு வீட்டுக்கார கவனிச்சு பிள்ளைங்களை கவனிச்சு இருப்பாங்க. அடுத்தாப்புல வலது கை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் என்னென்ன தேவைகளையும் அவங்க, அதாவது இது வந்து தவ பலன். நம்ம வீட்டுல நம்ம எப்படி நம்மளோட சந்தன குங்குமம் வச்சிருக்கோம். குங்குமம் வச்சிருக்கோம். சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்போ எல்லாரும் அந்த கட்டினத்தை நம்ம தாலி கட்டிட்டு அந்த மஞ்சள் கிழங்குக்கு இப்போ குங்குமம் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நீங்களும் உங்களுடைய தாலி கட்டிட்டு நீங்க குங்குமம் வச்சு நெத்தியிலையும் குங்குமம் வச்சுக்கிடலாம். சிஸ்திதி விநாசானம் சக்தி பூதே சனாதனி குணாச்சலையே குணமயே. இந்த அச்சதரசியை வச்சு நம்ம இப்ப லட்சுமி தேவிய பூர்ண கும்பத்துல எழுந்தர செய்ய போறோம். ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி தானியலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி தைரியலட்சுமி கஜலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி अस्मिन् कुम्भे आवाहयामि. இப்போ அந்த அட்சதைய நம்ம கும்பத்தோட சிரசு பகுதி தலைப்பகுதி ஓம் விஸ்வலட்சுமியே போற்றி, ஓம் வித்யாலட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி, ஓம் வீரியலட்சுமியே போற்றி, ஓம் ஞானலட்சுமியே போற்றி, ஓம் வரதலட்சுமியே போற்றி, ஓம் ஹிருதயலட்சுமியே போற்றி, ஓம் கிருண்யலட்சுமியே போற்றி. நினைச்சு நம்ம நைவேத்திய பொருட்கள் எல்லாத்தையும் தெளிச்சு இந்த மலரை வலது பக்கமா போட்டுக்கிறோம்.
அடுத்தது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண போகிறோம். இளம் கலசத்தோட பாதத்தில் ஒரு வெற்றிலை எடுத்து வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணும்போது நமது மோதிர வரலாம் பெருவரலாம் வச்சு இப்போ நம்ம குங்கும அர்ச்சனையும் சிறப்பாக பண்ணலாம். எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ நான் சொல்ல சொல்ல எல்லாரும் சத்தமா ஓம் ஹரிவல்லபாயை நமஹ, ஓம் அசோகாயை நமஹ, ஓம் அமிர்தாயை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் லோக சோக விநாசினியை நமஹ, ஓம் தர்ம நிலையை நமஹ, ஓம் கருணாயை நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மபிரியாயை நமஹ, ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ, ஓம் பத்மாஷியை நமஹ, ஓம் பத்மசுந்தரியை நமஹ, ஓம் பத்மோத்பவாயை நமஹ. காப்பாய் சிவசக்தி, அகலிகை நம்பிக்கை பாலித்ததம்மா, அன்று ஆழ்ந்தது நினைத்தது நடந்ததம்மா, கண்ணகி கண்ணீர் ஜெயித்ததம்மா, இந்த காரிகை ஆசையும் பாலிக்க வேணும், மங்களம் காப்பாள் சிவசக்தி. பாயசம் படையும் பச்சன வகையும் பலவித பழங்களும் கொழுக்கட்டை தினுசும் ஆசையுடன் உனக்கு அர்ப்பணம் செய்வோம். அம்பிகையே எங்கள் அன்னையே வருக, சௌபாகியலட்சுமி வருவாய் நீ. கற்பூரம் சுற்றி கண்களில் ஒற்றி, கரத்தினால் மங்கள தோரணம் கட்டி, பொற்பாதம் போற்றி பூக்களை தூவி, புண்ணியமடைவோம் அன்னையே வருக, சௌபாகியலட்சுமி வருவாய் நீ, சகல வரங்களையும் தருவாய் நீ, மங்களம் பொங்கும் எங்கள் வாழ்வில் சௌபாகியலட்சுமி. மகாலட்சுமி நமோஸ்துதே, சித்தி புத்தி பிரதே தேவி, புத்தி முக்தி பிரதாயினி, மந்திரமூர்த்தி சதா தேவி. மகாலட்சுமி நமோஸ்துதே, ஆத்யந்தரஹிதே தேவி, ஆதிசக்தி மகேஸ்வரி, யோகஞ்ச யோக சம்பூதே, மகாலட்சுமி நமோஸ்துதே. स्थूल सूक्ष्म महारौद्रे, महाशक्ति महोदरे, महाबाबहरे देवी, महालक्ष्मी नमोस्तुते. पद्मासन सिद्धे देवी, परब्रह्म स्वरूपिणी, परमेशी जगन्माता है, महालक्ष्मी नमोस्तुते. श्वेतांबरधरे देवी, नानालंकार पूजिते, जगत सिद्धे जगन्माता है, மகாலட்சுமி நமோஸ்துதே. இப்போ இந்த மகாலட்சுமி அஷ்டகம் சிறப்பாக இப்போ நம்ம பாடணும். இதே மகாலட்சுமி அஷ்டகத்தை நீங்கள் வீட்டில் ஒரு நோட்டு போட்டு எழுதி ஒவ்வொரு நம்ம விளக்கு பொருத்தி சாமி முன்னாடி உட்காரும் போது இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை நம்ம கண்டிப்பாக இதை படிக்கலாம்.
இப்போ அடுத்தது நெய்வேத்தியம். இப்போ எல்லாரும் மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் வலதுகையில் அச்சதை எடுத்து வச்சுக்கிடுங்க. நமது வேண்டுதல் எல்லாமே சிறப்பாக நிறைவேறும் என்று மனசுல நினைச்சு இப்போது சத்தமா சொல்லலாம். ஆதிலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி अस्मिन् कुम्भे एतासनं प्रतिष्ठापयामि. இப்போ அந்த அட்சதை எடுத்து நம்ம ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அமனாய ஸ்வாஹா ஓம் ஞானாய ஸ்வாஹா ஓம் உதனாய ஸ்வாஹா ஓம் சமனாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த சிந்தனையோட நாம் அந்த பாரத தாய் போற்றியை தொடங்குறோம். ஓம் பாரத தாயே போற்றி. இப்ப எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். ஓம் பார்க்கெல்லாம் திலகமே போற்றி. ஓம் பார்க்கெல்லாம் திலகமே போற்றி. எல்லாரும் சேர்ந்து பாடிடலாம், சொல்லிடலாம். சரிங்களா? அது கொஞ்சம் பெருசா இயல்பினரே போற்றி. ஓம் தானமும் தவமும் தழைத்த திருநாடே போற்றி. ஓம் மோனமும் ஞானமும் முகிழ்த்த பெருநாடே போற்றி. ஓம் குடியிலும் கொள்கையிலும் முப்போரும் பெற்ற ஒரு நாடே போற்றி. ஓம் வழக்கிலும் வழக்கிழக்கிலும் நீரும் மலையரசனை கொண்டவரே போற்றி. ஓம் வழக்கிலும் வடமேற்கிலும் பாயும் சிந்து சரஸ்வதியால் செழிப்பவரே போற்றி. ஓம் குறை தாயே போற்றி. ஓம் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் பெரிய கடல் எல்லை கொண்டவளே போற்றி. ஓம் கங்கை முதல் காவேரி வரை புனிதம் நல்கும் புண்ணிய நதிகளை கொண்டவளே போற்றி. ஓம் இன்னும் பல ஏற்றமிகு நதிகளை மாலையாய் கடந்தவளே போற்றி. ஓம் தானியம் பல தந்து எங்கள் பசி போக்கும் இனிய தாயே போற்றி. ஓம் நோயை மருந்தாய் முளைத்தவளே போற்றி. ஓம் இழலும் பழமும் தரும் எளிய மரங்கள் கொண்டவளே போற்றி. ஓம் பன்முக தன்மை கொண்ட பயிர்களாம் பச்சை பட்டுடுத்திய சாகம்பரி தேவியே போற்றி. ஓம் கடல் வளமும் கால் நடைவளமும் தந்து போஷிக்கும் அன்னையே போற்றி. ஓம் தங்கம் தாமிரம் என உலோகம் பலதரும் வசுந்தரா தேவியே போற்றி. ஓம் கனிம வளங்கள் நிறைந்த பூமி தாயே. குஜராத்தியர் ராஜஸ்தானியர் பஞ்சாபியர் சோழும் மேன்மை மிகு அன்னையே போற்றி. ஓம் கிழக்கில் ஓரியர் வங்காளியர் பிகாரியர் வடகும் வளமிகு தாயே போற்றி. ஓம் மத்தியில் இந்தி பேசும் மக்களை கொண்ட மகராசியே போற்றி. ஓம் வேற்றுமையில் ஒற்றுமை காணச் சொன்னாய் போற்றி. ஓம் மந்திரத்தை தரிசித்த மகான்களை ஈந்தவளே போற்றி. ஓம் மனத்திற்கிய ராமன் மாயர் கண்ணன் மந்தம் தந்த ராமகிருஷ்ணர் அவதார புருஷர் வரையின் அன்னையே போற்றி. ஓம் தத்துவத்தை விளக்கிய ரகசியராம் சங்கர ராமானுஜர் மக்களின் ஆச்சாரியார் பலரை அளித்த அன்னையே போற்றி. ஓம் மனதை படைத்த மாசிலா துறவிய பரம்பரையை ஈந்த இப்போ எல்லாரும் கற்பூர ஆரத்தி காமிக்கணும். திங்களில் ஜோதி
தினகரஞ்சோதி அங்கியில் ஜோதி அனைத்திலும் ஜோதி எங்களும் ஜோதி ஈஸ்வர ஜோதி கையிலா ஜோதி கற்பூர ஜோதியே. ஒரு மலர் எடுத்து அந்த தீபாவளியை சுற்றி வச்சு நம்ம அந்த பாலத்தில் அந்த கும்பத்தோட பாலத்திற்கு சமர்ப்பிக்கலாம். அதுக்கப்புறம் தொட்டு கும்பிடலாம். ஒரு மலர் எடுத்து தீபத்தை சுற்றி கும்பத்து பாலத்தில் போட்டுட்டு எல்லாம் தொட்டு கும்பிடலாம். நாம கீர்த்தனம் பறந்து நானிலம் செழிக்கவும் வேறிடாத இந்த பொன்னி வீடலாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி என்னும் நாம கீதம் பாடுவோம். தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். இந்து சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். 2வது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய பகுதியை வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னுடைய நிதியாக பொருளாக நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு பேர் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உதவி பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய தியாகராஜ கோயில் இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நிர்வாகம் முக்கிய பூர்ண ஒத்துழைப்போடு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இது மேலும் 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 வளர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார் அது கொஞ்சம் நல்லது.